ரிச்சர்ட் உம்ரான் அந்தரங்க சபைகளை ஏற்படுத்தி ஒரு பிரிவு ரஷ்யர்களிடமும் மற்றொரு பிரிவின் மூலம் ருமானியர்களிடமும் ஊழியம் செய்து வந்தார். கம்யூனிஸ்டுகள் துவக்கத்தில் கிறிஸ்தவர்களுடன் இணங்கி செல்வதை போல் தங்களை காண்பித்து நாட்கள் செல்ல செல்ல மிகவும் பயங்கரமாக நடந்து கொண்டார்கள். கம்யூனிஸ்டுகள் அவர்களை வெகுவாக துன்புறுத்தினார்கள். அவர்களிடமிருந்து எல்லா பொருட்களையும் அபகரித்து கொண்டார்கள். விவசாயிகளிடமிருந்து வயல்களையும் ஆடு மாடுகளையும், சவர தொழிலாளிகள், தைப்போர் முதலியோரிடமிருந்து கடைகளையும் கூட அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இவ்விதமாக பணக்காரர்கள் மட்டுமல்லாது ஏழைகளையும் அதிகமாக துன்புறுத்தி வந்தார்கள். அவர்கள் ஆயிரக்கணக்கான ருமானிய கிறிஸ்தவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். கிட்டத்தட்ட ஒவ்வொரு குடும்பத்திலும் இருந்து ஒருவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இதனால் ருமானியர்களின் வீடுகளில் வறுமை தாண்டவமாடியது. இந்த நிலையில் கிறிஸ்துவுக்கென்று ஆத்தும ஆதாயம் செய்யும் ஊழியம் மிகவும் விலையேற பெற்றதாயிருந்தது. அவ்வாறு ஆத்தும ஆதாயம் செய்யப்பட்ட ஒருவரோடு இணைந்து சிறையில் இருக்கும் ஒரு தருணம் ரிச்சர்டுக்கு நேர்ந்திருக்கிறது. அவர் கிறிஸ்துவுக்கென்று தன்னுடைய மனைவியையும் 6 பிள்ளைகளையும் விட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அவர் ரிச்சர்ட் மூலம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர். அவர் சிறையில் அடைக்கப்பட்டபடியால் அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் பசியால் வாடிக்கொண்டிருந்தார்கள். இனி பரலோகத்திலேயே அன்றி அவர்களை இந்த உலகத்தில் அவரால் பார்க்கவே முடியாது என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் ரிச்சர்ட் அவரிடத்தில், கிறிஸ்துவண்டே உம்மை நான் கொண்டு வந்ததினால் உம்முடைய மனைவியும் பிள்ளைகளும் கஷ்டத்திற்குள்ளானார்கள் என்று என் மீது உனக்கு கோபமா என்று பயத்தோடு கேட்டிருக்கிறார். ஆனால் அந்த சகோதரன் மகிழ்ச்சி பொங்க ரிச்சர்டை கட்டி அணைத்து முத்தமிட்டு, இந்த அற்புதமான இரட்சகரண்டை என்னை நீங்கள் கொண்டு வந்ததற்கு நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே எனக்கு தெரியவில்லை. அதற்கான வார்த்தைகளே எனக்கு கிடைக்கவில்லை. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்களிடம் கோபித்துக் கொள்வேன் என்று நன்றி ததும்பும் குரலில் கேட்டாராம். இப்படியாக கிறிஸ்துவுக்கென்று மீட்கப்பட்ட அநேகர் கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்தவர்களாக எந்த சூழ்நிலையிலும் சகித்து சாட்சியாக வாழ்ந்திருக்கிறார்கள்.